ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது ஃபார்மிங் ஹைபாத்தேசிஸ். நம்ம முதல்ல சொல்லிட்டோம். ஹைபாத்தேசிஸ்ங்கிறது இது செஞ்சா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளா ஒரு கெஸ் பண்றது. ஹைபாத்தேசிஸ் இஸ் an informed guess as to the possible of a particular question, possible answer of a particular question. ஸோ ஒரு கேள்விக்கு இதுதான் பாசிபிள் ஆன்சர் என்ன சொல்லுவோம்? ஆன்சருங்கிறது பதில். பாசிபிள் ஆன்சர்னா இதுதான் அந்த இதுக்கு பதிலாக இருக்க முடியும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ ஒரு ஹைபாத்தசிஸ் இஸ் அன் இன்ஃபார்ம்டு கெஸ். இன்ஃபார்ம்டு கெஸ்னா நமக்கு இது செஞ்சா இது நடக்கும் சொல்லி முதல்ல தெரியும், அதான் இன்ஃபார்ம்டு கெஸ் அஸ் டு பாசிபிள் ஆன்சர் ஆஃப் எ பர்டிகுலர் கொஸ்டின். நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அந்த கேள்விக்கு இதுதான் விடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல தெரியும். சரியா? அதுக்கு பேர் தான் ஹைபாத்தசிஸ். A hypothesis may be formed as soon as the question is posed. ஒரு ஹைபாத்தசிஸ் எப்போ நம்ம வந்துன்னா நமக்கு எப்போ கேள்வி பிறக்குதோ அந்த கேள்வி வந்த உடனே ஹைபாத்தசிஸும் நாம வந்து செட் பண்ணிடலாம். அல்லது ஆர் இட் மே ரெக்வயர் ஏ கிரேட் டீல் ஆஃப் பேக்ரவுண்ட் ரிசர்ச் அண்ட் என்கொயரி. அந்த ஹைபாத்தசிஸை நீங்க முதல்ல வந்து ப்ரொப்போஸ் பண்றதுக்கு, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு முதல்ல நிறைய அதை பத்தின ரிசர்ச் வந்து தேவை. அதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹைபாத்தசிஸ் வந்து செட் பண்ண முடியும். The purpose of the hypothesis is not to arrive at the perfect answer to the question. ஹைபாத்தசிஸோட பர்பஸ், அதோட இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, நாட் டு அரைவ் அட் தி பெர்ஃபெக்ட் ஆன்சர் டு த கொஸ்டின். அதாவது நம்ம கேட்ட கேள்விக்கு வந்துட்டு சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது கிடையாது. பட் டு ப்ரொவைட் ஏ டைரக்ஷன் டு ஃபர்தர் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன். நம்ம முதல்ல கேள்வி கேட்டு வச்சிருக்கோம்னா இந்த டைரக்ஷன்ல தான், இந்த தீர்வை நோக்கி தான், அல்லது இந்த இலக்கை நோக்கி தான் நம்ம ரிசர்ச் போகணும் அப்படிங்கிறத செட் பண்றதுக்கு தான் இந்த ஹைபாத்தசிஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். இந்த படத்துல பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பாருங்க, cats show no preference for food based on shape. இது வந்து ஒரு ஹைபாத்தசிஸ். cats show no preference. இப்போ நோங்கிறத நான் எடுத்துறேன். cats show preference. catsனா என்னது? பூனை. பூனைகள் show preference for food based on shape. பூனை வந்து என்ன செய்யுது? preference என்னது? விரும்புதல். for food based on shape. என்ன வடிவத்துல வந்து ஃபுட் இருக்கணுங்கிறத வந்து பூனைகள் வந்து அந்த வடிவத்தை வச்சுதான் உணவை வந்து தேர்ந்தெடுக்குது அப்படின்னு ஒரு ஹைபாத்தசிஸ். பூனை வந்து அதற்கான உணவை இந்த குறிப்பிட்ட வடிவத்துல இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு நம்ம வந்து ஃபுட்டை வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வச்சோம்னா சாப்பிடும். அதே அந்த பூனைக்கு வந்துட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ரவுண்டா வந்துட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைபாத்தசிஸ் முதல்ல ஒன்று செட் பண்ணிடுறோம். ரெண்டும் சொல்ல முடியாது, ஒன்றை சொல்லுவோம். ஸோ தட் cats prefer the food which is ஸ்கொயர் இன் ஷேப். ஒரு ஸ்கொயரா இருக்கக்கூடிய, சதுரமாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஷேப்ல ஒரு ஃபுட் அதுக்கு வச்சிங்கன்னா, ஒரு பிஸ்கட் வச்சிங்கன்னா தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஹைபாத்தசிஸ் சொல்றோம். சரி, நம்ம இப்போ செட் பண்ண இந்த ஹைபாத்தசிஸ் சரியா தப்பா அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்து என்ன செய்யணும்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு பூனையை பிடிச்சி வச்சு, ஒன்றை மட்டும் இல்லை, ஒரு 4-5 பூனையை பிடிக்கணும். அதுக்கு வந்துட்டு பூனைகளுக்கு ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு பிஸ்கட்டையா போடணும். நீங்க இன்னொரு இடத்துல வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு சர்க்குலர் ஷேப்லயோ அல்லது வேற ட்ரையாங்குலர் ஷேப்லயோ நீங்க வந்து பிஸ்கட்டை வந்து வைக்கணும். எந்த பிஸ்கட்டை அது அதிகமாக எடுத்து சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது எல்லா பிஸ்கட்டும் எடுத்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம பண்ண ஹைபாத்தசிஸ் இருக்கு இல்லையா, நம்ம முதல்ல சொன்ன ஹைபாத்தசிஸ், தட் இஸ் கேட் ஷோ ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஃபுட் பேஸ்ட் ஆன் ஷேப் அப்படிங்கிறது பொய்யாயிரும். அது வந்து ஷேப்பை வச்சு தான், உணவோட ஷேப் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் சாப்பாடை வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி நாம சொல்றது பொய்யாயிரும். அப்போ நாம பண்ண அந்த ஹைபாத்தசிஸை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறோம். பூனைகள் தங்களோட உணவை அதோட ஷேப்பை வச்சு தான் தேர்ந்தெடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹைபாத்தசிஸ் செட் பண்ணிடுறோம். அப்புறம் நம்ம ஆராய்ச்சி வந்துட்டு அந்த திசையில தான் கொண்டு போறோம்.
நாய்க்கு வந்துட்டு பூனைக்கு வந்து என்ன வடிவத்தில் வந்துட்டு ஃபுட்டு வைக்கணுங்கிறது நம்மளா டிசைட் பண்ணி அது ஸ்கொயரா அல்லது சர்க்குலர்லையா அப்படி இல்லைன்னா ட்ரையாங்குலர் ஷேப்லையா ஃபுட்டை வச்சு டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதில் இப்போ ஸ்கொயராக வச்சுருக்கும் போது ஒரு 10 பிஸ்கட் சாப்பிடுச்சு, சரியா? அடுத்ததுக்கு வந்துட்டு பசி இட் இஸ் சாட்டியேட்டட் இட்ஸ் ஸ்டமக், பசி வந்து ஆழ்ந்து போச்சு, அதுக்கு சாப்பாடு இப்போ தேவையில்லை. அடுத்த தடவை அதுக்கு பசிக்கும் போது வந்துட்டு நீங்கள் சர்க்குலர் ஷேப்பில் வச்சு பார்க்குறீங்க. ஸோ முதல்ல வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வைக்கும்போது 10 சாப்பிடுச்சு, சர்க்குலராக வைக்கும்போது 3 தான் சாப்பிடுது. சாரி, இது ஸ்கொயராக இருக்கும்போது, சர்க்குலராக இருக்கும்போது ஒரு 2 அல்லது 3 தான் சாப்பிடுது. இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எத்தனை தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்கனாலும் சரி, இதே ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுங்க. ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளது வந்துட்டு அதிகமாக சாப்பிடுது, சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறத கொஞ்சமாக தான் எடுத்துக்கிடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அது சாப்பாடை தேர்வு செய்கிறதுல ஷேப் வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதோட ஃபுட்டோட ஷேப் வந்துட்டு ரெக்டாங்குலர் அல்லது ஸ்கொயர் ஷேப்பில் இருந்ததுன்னா இட் ஈட்ஸ் மோர், அண்டு இஃப் த ஷேப் ஆஃப் தி ஃபுட் இஸ் சர்க்குலர் இட் ட்ரைஸ் டு அவாய்ட் அல்லது இட் டேக்ஸ் லெஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். சரியா? இந்த இதில் கிடைக்கக்கூடிய எத்தனை பிஸ்கட் சாப்பிட்ருக்குது, எந்த டைம் சாப்பிடுது, இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா. இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிடணும். சரியா? இப்படி இதுதான் ஹைபாத்தேசிஸ்ங்கிறது. ஹைபாத்தேசிஸ் நம்மளா ஒரு முடிவு எடுத்துக்கிடுறோம். முதல்ல பூனை வந்து இப்படித்தான் விரும்பி சாப்பிடும் அப்படின்னு. இது சிம்பிளா நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த ரிசர்ச்சோட காம்ப்ளெக்சிட்டி கூட கூட ஹைபாத்தேசிஸோட அந்த இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ரொம்ப அதிகமாயிட்டே தான், அதாவது சிக்கல் வந்து அதிகமாயிட்டே போகும் அதுல.